அனைவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரி சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கிறது எப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, வீட்லயே வந்து ஸ்டிச்சிங் பண்றீங்க அப்படின்னா, சாரீ ஃபால்ஸ் வைக்க தெரிஞ்சுக்கங்க. இது ஈஸியா உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ப்ரொஃபஷனலா எப்படி நம்ம ப்ராப்பரா வந்து ஒரு சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுங்கிறது இந்த வீடியோல நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க நம்ம இந்த சாரீக்கு தான் ஃபால்ஸ் வைக்க போறோம். இது வந்து உங்களுக்கு பாட்டம் சைடு, இது முந்தான சைடு. எப்பவுமே நம்ம சாரீ ஃபால்ஸ் இந்த பாட்டம் சைடு தான் வைக்கணும். இப்போ நம்ம சாரீ ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி சேலைக்கு வந்து நம்ம ஓரம் அடிக்கணும். ஓரம் அடிச்சுட்டு தான் நீங்க சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வைக்கணும். பாருங்க இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்ட் ஓரம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்க ஃபோல்டு பண்ணி ஓரம் வந்து நீங்க அடிச்சுக்கணும். இப்போ சாரீ ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாரீ ஃபால்ஸ் எதுக்காக நம்ம வைக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் சாரீ ஃபால்ஸ் வைக்கிறது மூலிமா இந்த சாரியோட பாட்டமில் வெயிட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகும். அதே மாதிரி இதோட லைஃப் டைமும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சாரீ வந்து இந்த இடத்துல மடிஞ்சு வராது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த சாரீ டிராப்பிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் பிடிக்கும் போதெல்லாம் சாரீ ஃபால்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க நம்ம இந்த சாரீ ஃபால்ஸ் தான் நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு சாரீ என்ன கலரோ அதுக்கு நீங்கள் மேட்சிங்காக ஃபால்ஸ் வந்து எடுத்துக்கங்க. உங்களுக்கு சாரீ ஃபால்ஸோட லென்த்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 2.5 மீட்டர் வரும். மோஸ்ட்லி வந்து காட்டன் சாரீ ஃபால்ஸ் வாங்குறத தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு காட்டன் வந்து சுருக்கம் வரும். இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு தண்ணியில போடும்போது அந்த சுருக்கம் வந்து வராது. இப்போ இந்த சாரீல இது வந்து உங்களுக்கு பாட்டம். இது வந்து சாரியோட உள்பக்கம். எப்பவுமே நீங்க உள்பக்கத்துல சாரீ ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். வெளிப்பக்கம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. அடுத்தது நீங்க சாரீ ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 12 இன்ச்சுக்கு நீங்க விட்டுறணும். பாருங்க இந்த அளவுக்கு நீங்க சாரீ ஃபால்ஸுக்கு வைக்கிறதுக்கு விட்டுறணும். இப்போ இந்த சாரீ ஃபால்ஸை இந்த இடத்துல வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்க நம்ம இந்த பக்கம் தையல் போட்டிருக்கோம். இது வந்து உங்களுக்கு எண்டிங் சைடு. நீங்கள் எண்டிங் சைடு மறுபடியும் இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் இந்த பக்கம் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த சாரியில் துணி வந்து நிறைய சேர்ந்துருக்கும். நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து அதிகமாக வரும். நீங்கள் சாரியை அடிக்கடி எடுத்து விட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சுருக்கமாக சேராமல் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக எடுத்து விட்டு தைக்கலாம். இப்போ இந்த நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப்படியே தையல் வந்து மறுபடியும் போட்டுக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து தைக்கும்போது சாரியை நல்லா எடுத்து விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரிவர்ஸில் தைக்கிறத விட நீங்கள் ஃபார்வர்ட்லேருந்து நீங்கள் தைச்சிட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு.
பாருங்க நம்ம சாரிக்கு ஃபால்ஸ் வந்து வச்சாச்சு. உங்களுக்கு எங்கேயுமே சுருக்கம் வராது. இது வந்து உள் சைடு. மேல் பக்கம் பாருங்க. மேல் பக்கம் உங்களுக்கு சுருக்கம் வந்து வராது. இந்த மாதிரி நீங்க தைக்கும்போதே நல்லா எடுத்து விட்டு ஸ்டிச் பண்ணீங்கன்னா, எங்கேயுமே உங்களுக்கும் சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா, நீங்க சாரி ஃபால்ஸ் வைக்க கத்துக்கணும். ஸோ நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். நம்ம கிளாஸ்ல அ எந்த விஷயமா இருந்தாலும், அத ஆர்டர் வைஸா நம்ம எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கங்க. இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லரிங் கத்துக்கணும்னு நெனைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு நம்ம வேற வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.